ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அரவிந்த் காயின் கலெக்ஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சேல் வீடியோவில் கரன்சி நோட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன கரன்சி நோட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் கரன்சிஸ் மாதிரி, அதாவது டேட்ஸ் இருக்கும், பர்த்டே டேட்ஸ், ஸ்பெஷல் டேட்ஸ், இல்லை ஒரு எனி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அதுக்கான நோட்ஸ். இதெல்லாம் மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல, பட் இப்போ தான் திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபேன்சி நோட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் திருப்பி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 786 நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் போகுது, 2 லட்சம் போகுது, அந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ணி இப்போ 786 நோட்டுனாலே ஒரு எப்படி ஆயிடுச்சுன்னா, இது வந்து 1 லட்சம் போகும், 2 லட்சம் போகும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து எல்லாமே வந்து ஃபேக். நான் அதுக்கு வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஒன்று தரேன் பாருங்கள். இப்போது நான் வந்து 786 நோட் வாங்கவும் மாட்டேன், விற்கவும் மாட்டேன், நம்ம அது பண்ணுறதில்ல, அந்த டீலிங் பண்ணுறது கிடையாது. பட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த நோட்டில் 786ன்னு இருக்குது, மிடில் 786 அப்படின்னு இருக்குது. இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 40 ரூபா கொடுத்தா நானே தரேன் இந்த நோட்டை. இந்த நோட்டு உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் 40 ருபீஸ். கண்டிஷனை பாருங்கள். இது கண்டிஷன் கம்மியாக இருந்தால் இன்னும் நான் 30 ரூபாய்க்கு தருவேன், 26 ரூபா வரைக்கும் கூட தருவேன், 22 ரூபாய்க்கு கூட தருவேன். இது கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால 40 ரூபாய்க்கு நான் தரேன். மிடில் 786 நோட்டு. ப்ளஸ் நான் வாங்கினதே வந்து 35 ரூபா பக்கம், 30 ரூபா பக்கம் வாங்கினேன் இதை. சரி, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டலாம் அப்படின்ட்டு தான் இதை வாங்கினது. 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னும் லாட்டில் எடுத்திருந்தால் எனக்கு 26 ரூபா, 22 ரூபா வரைக்கும் கிடச்சிருக்கும். பண்டிலாக எடுத்திருந்தால் எனக்கு இன்னும் கம்மியாக கூட கிடச்சிருக்கும். ஸோ இதை நான் வந்து 35 ரூபாய்க்கு வாங்கினேன் சம்திங். இது 5 ரூபா போட்டு நான் 40 ரூபாய்க்கு தர முடியும் என்னால். இதுதான் 786 நோட்டினோட வேல்யூ. நம்பி இதெல்லாம் போயிட்டு இவ்வளோ தருவாங்க, அவ்வளோ தருவாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து யூபிஐ இந்த டாக்ஸஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் யூபிஐ கமிஷன் இருக்குது, அது இது என்னென்னமோ சொல்லுவானுங்க. நீங்கள் ஒரு முன்னாடி 1000 ரூபா போடுங்க, அப்புறம் ப்ளஸ் ஒரு 2000 போடுங்க, அதுக்கப்புறம் அப்படியே போட்டுன்னு ஒரு 6000 5000 அப்படி போட்டு மொத்தமாக தூக்கிடுவாங்க. ஓகேங்களா? இந்த நோட் வந்து நீங்கள் 40 ரூபா கொடுத்தா நானே தருவேன். அப்புறம் இன்னொன்று, இந்த டேட் நோட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் 5000 10,000 வேலை போகும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள், இது ஒரு டேட்டு 12/2/25, 12ஆம் தேதி 2வது மாதம் 2025 தான் இது. இந்த டேட் வந்து குறிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5000 10,000 வேலை அப்படின்னு நினச்சிட்டிங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த 10 ரூபா நோட் நான் 20 ரூபாய்க்கு தர முடியும், என்னால் இன்னும் கம்மியாக 15 ரூபாய்க்கு தர முடியும். பட் வந்து இது இப்போ நான் ஃபீல்டில் கலெக்ட் பண்ணது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு கொடுத்துருங்க இந்த நோட்டு. ஜஸ்ட் மேலே 10 ரூபா, அவ்வளோதான். அடுத்து இது பாருங்கள், 20ஆம் தேதி 1வது மாதம் 2004 இந்த டேட்டு. ஜஸ்ட் இது வந்து 10 ரூபா அதிகம், 30 ரூபாய்க்கு தருவேன். இதை 20 ரூபா நோட்டு, இது 30 ரூபாய்க்கு தருவேன் கண்டிஷனுக்காக. கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருந்தால் 40 ரூபா. அடுத்து இது ஒரு 50 ருபீஸ் நோட்டு, 2/7/2015 டேட் இது. இந்த நோட்டு வந்து நான் வெறும் 70 ரூபாய்க்கு தருவேன். ஏன்னா கண்டிஷன் கொஞ்சம் இது நல்லாயிருக்கு. ப்ளஸ் நோட்டினுடைய இயர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம், எங்கேயோ 24 இது. இந்த இயரோடையது. திஸ் பிரிண்டட் திஸ் இயர். 2/7/15. இதை நான் வந்து 70 ரூபாய்க்கு கொடுப்பேன். அடுத்து 11/6/5, இது 2022, இதையும் 70 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து மேலே 10 ரூபா 20 ரூபா அப்படி தான் வரும். எந்த நோட்டு வேலை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் 786ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் 0000786, இல்லைனா 786000, இல்லைனா 786786 அப்படி இருக்கிற நோட்ஸ் தான் வேலை போகும். அதுவுமே எவ்வளோ போகும்னு நினச்சிங்கன்னா பெரிய லெவல்லாம் கிடையாது. இப்போது இந்த நோட் டினாமினேஷன் வந்து 20 ருபீஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 200 to 250 அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டே உங்களுக்கு வந்து 800 900க்கு கிடைக்கும். பட் 50 ருபீஸில் கொஞ்சம் விலை அதிகம், 50லேயும் 100லேயும் கொஞ்சம் விலை அதிகம். அந்த செட்டு டினாமினேஷன் போக போக அதிகம். பட் டினாமினேஷன் குறைஞ்சாலும் அதிகம். 20 ரூபா 10 ரூபாவில் ஓரளவு கிடச்சிரும். 1 ரூபாயில் 2 ரூபாயில் இப்போல்லாம் நீங்கள் செட் எடுத்திங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அதெல்லாம் டிமானிட்டைஸ் பண்ண நோட்ஸு, ப்ளஸ் கிடைக்காது. இப்போ இந்த 10 ரூபா நோட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அச்சடித்தது நிறைய அடிச்சிருப்பாங்க. இப்போ நடுவில் 10 ரூபா காயின் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த 10 ரூபா நோட்டு வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டிமானிட்டைஸ்ன்றேன், பிரிண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த நோட்டை வந்து யாரும் பிரிண்ட் பண்ணுறதில்ல. அதனால் இதுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு ரேட் இருக்குது. இந்த 20 ருபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே வந்து பிரிண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க 20 ருபீஸ் காயின் வந்ததுனால. ஸோ இதுக்கு இப்போ கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது.
ஒரு அந்த நான் சொன்ன செட்டு பார்த்திங்கன்னா 800 900 1200 வரைக்கும் விற்கிறாங்க. 50 ருபீஸில் வந்து இன்னும் அதிகமாக விற்கிறாங்க. அது நம்ம ப்ரைஸ் சரியாக தெரியல இப்போதைக்கு. நான் வந்து இன்னும் அப்டேட் ஆகணும் கொஞ்சம். ஏன்னா ஒரு 1 மந்த்தாக நான் வந்து வியாபாரம் அதிகமாக பார்க்குறதில்ல. ஸோ தெரியல எனக்கு. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் எப்போனா. திருப்பி ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதில் எதனையாவது நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நீங்கள் இது மொத்தமாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 5 நோட் இருக்குது. என்னோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 150 வரும். ஃபேஸ் வேல்யூ 150 வரும். நான் வந்து 200க்கே இது தருவேன் எல்லாத்தையுமே மொத்தமாக. நான் சொன்ன ப்ரைஸோட குறைச்சிக்கோங்க. ஜஸ்ட் 50 ரூபா ப்ராஃபிட்டில் கூட நான் இதை தருவேன். ஸோ அவ்வளோதான் இதனுடைய வேல்யூ வந்து 786 நோட்டினுடைய வேல்யூஸ்லாம். நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது, ஏமாந்துடாதீங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்கேம் நடக்குது. எக்ஸாம்பிள் இன்னொன்று காட்டுறேன். இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் விற்றுட்ருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு லாட்டில் எடுத்தாங்களே உங்களுக்கு 2 ரூபா 20 பைசாக்கே கிடைக்கும்.